திமுக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சும் போது நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா தனித்தவங்க ஆட்சி அமைக்கலை. ஒரு 4 கட்சி கூட்டணி, 5 கட்சி கூட்டணி, 6 கட்சி கூட்டணியில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் திமுக அவள் ஆட்சியில் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நம்பி வந்த கூட்டணிகளுக்கு ஏதாச்சும் அவங்க பண்ணார்களா என்றால் இல்லை. அவங்க ஓட்டு வேணும், அவங்களோட ஆதரவு வேணும், அவங்க செல்வாக்கு வேணும். ஆனால் ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் நாங்கள் அவங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டோம். ஒரு ஓட் பேங்காக தான் அவங்க திமுக கூட்டணி கட்சியை பார்க்குறாங்களே தவிர அவங்கள ஒரு ஈக்குவல் பார்ட்னராக அவங்க பார்க்கறது இல்லை. ஆனால் எங்களோட தளபதி அவர்கள் முதல் மாநாடு விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு, நாங்கள் தனிப்பெருமையுடன் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் பலமாக இருக்கிறோம், இருந்தாலும் எங்களை நம்பி வருபவர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், அரவணைப்போம் சொல்லிட்டார். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு முதல் மாநாட்டிலேயே அவர் சொல்லிட்டார். சரிங்களா? இப்போ திமுக என்ன பண்றாங்க? இப்போ காங்கிரஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நாங்கள் இது வரைக்கும் சீட்டுக்காக இருந்தது போதும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, எங்களால் தானே நீங்கள் ஓட் பேங்க் வாங்குறீங்க, காங்கிரஸுக்குன்னு ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அந்த வாக்கு வங்கி நீங்கள் வாங்கும்போது அப்போ எங்களுக்கு அதை மந்திரி சபையில் நீங்கள் இடம் கொடுங்கன்னு இப்போ அந்த திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க அதிகமான சீட்ஸ் கேட்குறாங்க, திமுக போன வாட்டி அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் கொடுக்க முடியுன்றாங்க. ஸோ இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.